பியூபர்ட்டி ஏஜ் இல்ல மிடில் ஏஜ் இல்லன்னா மெனோபாஸ் வரக்கூடிய பெரிமெனோபாசல் ஸ்டேஜா இருக்கட்டும், நிறைய ஃபீமேல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அதிகப்படியான மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ, அதாவது மெனரேஜியா. இதை எப்படி நாம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, 7 நாட்களுக்கு மேல மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்குது. ஒரே நாள்ல சில மணி நேரங்களுக்குள்ளாவே அடிக்கடி பேட் மாத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இல்ல ரத்த கட்டியா கட்டி கட்டியா கிளாட் கிளாட்டா நமக்கு பிளட் ஃப்ளோ போகுது. இல்ல அவங்களுடைய ப்ளீடிங்னால அவங்களோட டே டு டே ரொட்டீன் அஃபெக்ட் ஆகி ஒரு ஃபட்டீக், மயக்கம் வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் மெனரேஜியா. ஸோ மெனரேஜியோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, வெறும் ப்ளீடிங் நிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ப்ளீடிங்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதையும் தீர்க்கறதுல தான் இருக்கு. ஸோ காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகையா நாம பிரிக்கலாம். கருப்பை கோளாறுகள்னால ஏற்படக்கூடிய காரணங்கள், இல்லைன்னா ஹார்மோனல் ரெகுலேட்டரி சேஞ்சஸ் அதனால ஏற்படக்கூடிய காரணங்கள், அதுக்கப்புறம் பிற மருந்து மாத்திரைகள் அதனால ஏற்படக்கூடிய காரணங்கள், இல்லைன்னா உடம்பு மொத்தமா பாதிக்கக்கூடிய சில வியாதிகள்னால சிஸ்டமிக் இல்னஸ்னால ஏற்படக்கூடிய ப்ளீடிங். இதை தாண்டி பிரத்யேகமா சில பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் இதோட காரணங்கள். சோ கருப்பை காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருப்பை கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ், இல்லைன்னா அடினோமயோசிஸ், அப்படி இல்லைன்னா எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ், இல்ல எண்டோமெட்ரியல் ஆர் ஹைப்பர்பிளேஷியா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இல்ல கார்சினோமா, இதெல்லாமே அதிகப்படியான ரத்தப்போக்கு உருவாக்கக்கூடும். ஹார்மோனல் என்ன ஓலேட்டரி சேஞ்சஸ் இது பியூபர்ட்டி டைம்லயும் நம்ம மெனபாஸ்க்கு நிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பெரிய மெனபாஸ் ஸ்டேஜ்லயுமே ஓம் ரெடியூஸ் ஆகாம ஆனோலேட்டர் சைக்கிளா வெறுமனே எண்டோமெட்ரியம் மட்டும் திக்காகி அது மட்டும் ப்ளீடிங்க்கு ஒரு காஸா இருக்கும். சோ இது நம்ம பரவலா பார்க்கக்கூடிய காரணம். இது தாண்டி பிசிஓஎஸ், ஹைப்போதைராய்டிசம், அப்புறம் லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இதோடைய காரணங்கள். உடம்பு மொத்தமா அஃபெக்ட் பண்ணக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளீடிங் டிஸார்டர்ஸ். அவங்களுக்கு ஏற்கனவே எல்லா இடத்துல இருந்தும் ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு வான் வில்லிபிரான்ஸ் டிசீஸ் மாற வரக்கூடிய காரணங்கள், இல்ல லிவர் இல்லைன்னா கிட்னி டிசீஸ், இதெல்லாம் மொத்தமா உடம்பை பாதிக்கக்கூடிய காரணங்கள் இருக்குதா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். சோ பிற மருந்து மாத்திரைகள், அது இயோட்ரோஜெனிக் காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்கானிக்கலா சில பேருக்கு காப்பர்டி இன்சர்ட் பண்ணிக்கிறதுனால அது ஒத்துக்காமையும் ப்ளீடிங் ஏற்படலாம். இல்ல அவங்க ஆன்டிகோயாகுலன்ஸ் வேற சிஸ்டமிக் இல்னஸ்க்காக வேண்டி ஆன்டிகோயாகுலன்ட் மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் இந்த மாதிரி அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படலாம். சோ இது தவிர என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னா, பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அப்படி இல்லைன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி, இல்ல இன்கம்ப்ளீட் அபார்ஷன், இல்ல பிற பொறுப்புக்கோ இல்ல அந்த ஜென்டல் ட்ராக்டோ ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ், இதெல்லாமே ரீசன்ஸ் ஃபார் திஸ் ப்ளீடிங். சோ ஹோமியோபதியில இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இது ஒரு சிவியரான கண்டிஷன் ஆச்சு, உடனே சரியாகல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு, ஹோமியோபதினாலே ரொம்ப லாங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது, இதுல சரி வருமா அப்படின்னு